வணக்கம் மக்களே, இன்றைய வாழ்க்கை பயணம் எதை பற்றின்னு பார்த்துடலாமா? வாங்க. நம்ம மருத்துவர் வந்ததும் டீ குடிக்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். வேறு எங்கேயும் இல்லை, ஒரு நண்பர் கிடைக்கிதான். நீ என்னடா கண்ணாடி கழட்ட மாட்டேன்னு கேட்காதீங்க, நான் ஒரு மிஸ்கின் சார் ஃபேன். ஸோ வந்ததும் ஒரு டீயை சொல்லிட்டு டீயை சாப்பிட்டு அங்கேருந்து கிளம்பி வர வழியில் ஒருத்தவங்கிட்ட மாட்டிக்கிட்டேன். அவன் வழிப்பறி பண்ண தெரிஞ்சு அவங்ககிட்ட தப்பிச்சு ஒரு வழியாக வந்துட்டேன். வந்து நமக்கு தேவையான தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் வாங்கிட்டு நம்ம அண்ணன் வேறு யாரும் இல்லை, நம்மளோட சப்ஸ்கிரைபர் தான். அவருக்கு ஒரு வணக்கத்தை வச்சுட்டு கிளம்பியாச்சு. இன்றைக்கி அப்டேட் என்னென்னா, சிக்கன் பிரியாணி பண்ண போகிறேன். வேறு ஒன்றும் இல்லை. வந்துட்டு நானே டைரெக்டாக கோதாவில் இறங்கிட்டேன். தக்காளி எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுட்டு ஒரு குட்டியாக ஒரு மயக்கம் அதை முடிச்சுட்டு அப்படியே இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து ரெடி பண்ணியாச்சு. ஸோ பிரியாணிக்கு ஆனியன் முக்கியனால அதையும் ரெடி பண்ணி வச்சாச்சு. இந்தியா கேட் பாஸ்மதி. ஸோ நான் போய் பாஸ்மதி பண்ணதே இல்லை, ஏன்னா ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். மருத்துவர் வந்து பிரியாணிக்குனே பொடி தயாரித்து வச்சுருக்காராம். ஸோ அந்த தயார் பண்ண பொடியை கொண்டு வாயான்னு சொல்லி வாங்கி அதை தான் போட்டு வச்சுருந்தோம் சிக்கனுக்கு. மருத்துவரோட ஆலோசனையில் தான் இந்த பிரியாணி பண்ணுறேன், நானாலாம் பண்ணலை. பொடியை போட்டு ஊற வச்சிருந்ததுனால சிக்கன் அருமையாக இருந்துச்சு. அரிசியை போட்டுட்டு விசில் வந்தோடனே முட்டையை ரெடி பண்ணியாச்சு. பிரியாணி இன்றைக்கி கொஞ்சம் சுமார் தான். தோல்விதான் வெற்றியின் படிக்கட்டு. ஷூட் இருந்தனால நண்பர்கள்லாம் வந்துருந்தாங்க. நல்லபடியாக எல்லோரும் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். அப்புறம் என்ன நண்பர்களே, நம்பிக்கையோடு இருங்க.